ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பதிவு தான். என்ன காரணம்னா, பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம். ஒரு முக்கியமான ஒரு இதுக்கெல்லாம் போய் ஜாயின் பண்ணிக்கிறோம், சேர்ந்துக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம். அந்த இடத்துல ஒரு 10-15 பேர் இருந்தாலுமே நம்ம ஏதாவது அவங்க மேலே இருந்த தப்போ, அவங்க மேலே இருக்கிற ஒரு குற்றமோ நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிட்டாவோ, அந்த 10 பேர் அந்த 15 பேர்லாம் சாட்சியாகவே இருக்க மாட்டாங்க. என்றைக்குமே நம்ம ஏதாவது தனிப்பட்ட முறையாக நம்ம கேட்டுட்டால் மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு தப்பானவங்களாக போயிடுவோம், கெட்டவங்களாகவும் ஆயிடுவோம். அந்த மாதிரி எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி தான் இப்போ என் லைஃப்லேயும் நடந்துகிட்ருக்கு. காலையிலேருந்து அந்த ஒரு பிரச்சனைனால தான் ரொம்ப ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் போய்ட்டுருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் இப்போ அதே பிரச்சனைனால அது கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால அப்படியே விட்டுட்டேன். யாரையும் மொத்தத்தில் இந்த உலகத்தில் யாரையும் நம்ம திருப்பி கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் நம்ம கெட்டவங்களாக மாறிடுவோம். கேள்வி கேட்காம அவங்க கூட ஜாலியாக ஃப்ரெண்டாக அப்படி இருந்துட்டோம்னா அவங்களுக்கு நல்லவங்க. கேள்வி கேட்டால் கெட்டவங்களாயிரும். அதனால் யாரையும் கேள்வி கேட்காமல் இருக்கணும். கேள்வி கேட்டால் தானே பிரச்சனை வருது. கேள்வி கேட்கலின்னா பிரச்சனை வராது தானே. இதான் உலகம். நம்ம நினைக்கிறோம் உலகம்லாம் நீதி நேர்மை நியாயம் அப்படியெல்லாம் இருக்குன்னு. யாரும் இங்கே நீதி நேர்மைக்கெல்லாம் கிடையவே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. எல்லாம் அவங்கவுங்க சுயநலத்துக்காகவும் அவங்கவுங்க இதுக்காகவும் அவங்கவுங்களுக்கு எப்படி எப்படி லைஃப் வாழணும் அப்படின்றதுக்காக வாழணும் அப்படின்றது தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்னமும் நிறைய பேரில் முக்கால்வாசி பேர், அதில் கால்வாசி மட்டும்தான் கரெக்டாக பஞ்சுவாலிட்டியாக வாழணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்துட்டுருக்காங்க. நம்மலாம் இன்னும் அந்த அளவுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்குறனாலே என்னன்னு தெரில. யாராக இருந்தாலுமே டக்குன்னு அது தப்போ ரைட்டோ கேட்டுறனாலே என்னமோ நம்மளுக்கு அதிகமாக ஃப்ரெண்ட்ஸோ சரி, ஃபேமிலி சைடும் சரி, எல்லா சைடுமே நம்மளுக்கு தனித்துவமாக தான் நம்ம நிற்கிறதா இருக்குது. கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் கெட்டவங்க, கேள்வி கேட்கலின்னா நல்லவங்க. அவங்களுக்கு சிங் சக்கா அடிக்கணும். சிங் சக்கா அடிக்கலின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதுதான் இப்போ பெரிய விஷயம் இந்த உலகத்தில். எல்லா முக்கால்வாசி சிங் சக்கா அடித்து பழகங்காட்டி உலகமே அப்படி தான் போயிட்டுருக்கு. நம்மளும் அது கூட சேர்ந்து தான் போயிட்டுருக்கணும், வேறு வழியில் இல்லை. என்ன உலகமோ போங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆதங்கம்தான், வேறு ஒன்றும் இல்லை. யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில, யார்கிட்ட சொல்லி அழுகுறதுன்னு தெரில. அதனால் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். பாய். இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிங்க. நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ட்ராவல் ஆகிருந்தீங்கன்னா அதையும் சொல்லுங்கள். பாய்.